இந்த குட்டி பொண்ணு ப்ரேயரில் நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரோட ஷூவையும் பார்க்குறா. அப்பா தொலைஞ்சு போனால் அவளோட ஷூ ஒரு பொண்ணு போட்டுக்கிறத பார்க்குறா. இது தொலைஞ்சு போனால் நம்மளோட ஷூவாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கா. அவள் வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறா. அந்த ஷூவை கேட்டு வாங்கலாம் அப்படின்னு தன்னோட அண்ணனை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரா தங்கச்சி. அப்போது அந்த வீட்டில் இருந்து அந்த பொண்ணோட அப்பா வெளியே வராரு. அவருக்கும் பார்வை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம்னு தெரிஞ்சு அந்த ஷூவை கேட்காம இவங்க 2 பேரும் போகிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க சேர்த்து வச்சிருந்த உண்டியில் உடச்சி அதை எடுத்துகிட்டு போய் கடையில் ஷூ வாங்கலான்னு கொடுக்குறாங்க. ஆனால் காசு பத்ததுனால கடைக்காரர் திருப்பி கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்போ அந்த பையனோட ஸ்கூலில் ஓட்டப்பந்தய போட்டி வைக்கிறாங்க. 3rd பிரைஸ் ஷூ அப்படின்றதுனால ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு பிடி சார் கிட்ட போய் கேட்குறான். அவரோ செலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இப்போ வந்து பேர் கொடுக்குற, முன்னாடியே கொடுத்துருக்கணும், இவ்வளோ நாள் என்ன பண்ண அப்படின்னு சொல்றாரு. இவனும் அவரை விடாம பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போறான். அப்போ அவருக்கு மூச்சு திணறல் வந்துருது. மெடிசன் ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் வேகமா ஓடி வந்து அந்த மெடிசனை எடுத்துட்டு போய் பிடி சார் கையில கொடுக்குறான். அதனால ஓட்டப்பந்தயத்தில் அவனோட பேரை சேர்த்துக்கிறாரு. இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இவனும் வேகமாக ஓடி போய் 3rd ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி ஓடுறான். ஆனால் இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பான். இப்போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி சாம்பியன் ஆகிருக்கும் அப்படின்ற சந்தோஷமே அவனுக்கு இருக்காது. 3rd ப்ரைஸ் ஷூ வாங்கலை அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக அழுதுட்டு இருப்பான். போட்டியில் கலந்துக்கிட்டதுனால இருந்த ஒரு ஜோடி ஷூவுமே அவன் வந்து பிஞ்சு போய் ரொம்பவே கந்தலாயிருக்கும். இப்போ பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பெருசாயிடுறாங்க. அண்ணனுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ஷூ கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்பவே கம்மியான விலையில ஸ்கூல் பிள்ளைங்க கொடுத்துருப்பாங்க. அதனால